ஒரு பகுதி அங்கு ஒரு பகுதி வைக்க மாட்டோம். நாம் நடிக்க மாட்டோம், முனாஃபிக் தனமாக செயல்பட மாட்டோம். ஏன் அப்படி செயல்படுறோம் தெரியுமா? நிஜமாக கொள்கையை நம்பி இருந்தா ஒரு கொள்கை தான். இது அரசியல் மாதிரி, இந்த கட்சிக்கு பாஞ்சா அந்த கட்சி ஏசுறது, அந்த கட்சிக்கு பாஞ்சா இந்த கட்சி ஏசுறது, இதுதான் நடக்குது. ஆனால் முஸ்லிம்கள் யார் அப்படி இல்லை. உண்மையான மூமின்கள் சஹாபாக்கள் உசுறு போனாலும் பரவாயில்லை, இதுதான் கொள்கை என்று சொல்லுவார்கள், இதுதான் உண்மை என்று சொல்லுவார்கள். அந்த இடத்துக்கு நாம் வரணும் என்றா இப்ராஹிம் நபியை பாருங்க. அவங்க வாப்பா சரியண்டா, வாப்பா சில செய்கிறவரு, அவர் சில வடிக்கிறவரு. இப்ராஹிம் நபி யாரை கட்டுப்பட்டிருக்கணும்? ஓ வாப்பாச்சு, வாப்பா சொல்றதானே கேட்கணும். ஓ வாப்பா சொல்ற மாதிரி கேட்டுட்டு போயிருவோம். வாப்பா அவர் வாப்பாக்கு எதிராக பேசுறார். ஆபத்தி, என் அருமை தந்தையே, லிம தாபுது ஷைத்தான மாலா யஸ்மோ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷையா. எதுவும் கேட்காதே வாப்பா, இந்த சில எதுவும் பேசுது இல்லையே, உண்மை செய்து இல்லையே, இந்த ஷைத்தான போய் வணங்குறீங்களே வாப்பா, இது தப்பு இல்லையா? இப்ராஹிம் நபி வாப்பாட்ட கேட்கிறார். ஏன் கேட்கிறாரு? பூரணமாக அவருக்கு இஸ்லாத்தின் மேல நம்பிக்கை, அல்லாஹ் மீது நம்பிக்கை. அதனால் யாரிடம் கேட்கிறேன்னு பார்க்க மாட்டார். அவங்க வாப்பா சொல்றாரு, அட வாப்பாட வாப்பா காலத்தில் நடந்ததுப்பா, அது கூட சொல்றியா நீ, என்ன புதுசா சொல்றாய்? அப்ப இப்ராஹிம் நபி சொல்றாரு, தப்பு கணக்கு போடாதீங்க வாப்பா, யாபத்தி பில வாப்பான்றாரு. வாப்பா என்ன பதில் கொடுத்தாரு தெரியுமா? அர்ஜுமன்னக்க வஹ்ஜுர்னி மலியா, கல்லால எரிஞ்சு கொள்ள ஓடுறாங்க இருந்து. என்ன பேச்சு பேசுறாய்? என் வாப்பா வாப்பா காலத்துல செய்யறதா சொல்றேன், சிலை வணங்குறதா சொல்றேன், நீ போய் சொல்ற வணங்காதே. அர்ஜுமன்னக்க கல்லால எரிஞ்சு கொள்வோம், வஹ்ஜுர்னி மலியா, என் கண்ணு முன்னாடி வராதுன்றார் வாப்பா. இந்த நேரத்தில் வாப்பா சூடாயிட்டாரு. ஷேப்பா போயிருவோமே, ஊர்ல யாரும் இல்லையே, பரவாயில்ல கொஞ்சம் குடிஞ்சு போயிருவோமே, 2 நாளைக்கு வணங்குவோமே, 4 நாள் தீர்த்துவோமே. போனாரா? சேர்ந்து போவோமே, வாப்பா தானே என்ன வளர்த்தவராச்சு, அப்படி சொன்னாரா? அதுக்கு மேல மேல அவர் செய்தார். அவர் சொன்னார், வாப்பா ஒரு நாளைக்கு நான் இன்ஷால வைப்பேன்றாரு, நான் காட்டு வந்தாரு. எல்லாரும் போறாங்க. அப்பதான் அவர் கோயில போறார். அவருக்கு ஆல்ரெடி அவர் ரொம்ப இதா போனாரு. மக்கள் மன்றத்தில் தெளிவுபடுத்தினார், அடே இந்த சிலைகள் எல்லாம் ஒன்றும் பேசாது, இவைகள் எல்லாம் பேசாது, சாப்பிடாது, ஒண்ணும் செய்யாது, அதுக்கு போய் பூஜை வைக்கிறீங்களே, உங்களுக்கு அறிவு இல்லையான்னு கேட்டார். விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா கேட்கிறாரு. என்ன பண்றாருன்னா, சாப்பாடு எடுத்து போய் அலா தகுலூன், சாப்பிட மாட்டீங்களான்னு கேட்கிறாரு. அவருக்கு நல்லா தெரியும் கல்லு சாப்பிடாதண்டு, அதை ப்ரூவ் பண்ண அலா தகுலூன், சாப்பிட மாட்டியா, மாலனா தந்திக்குன், ஏன்டா பேசாம இருக்கிறீங்க, சிலைய பாத்தீங்க, கடவுளே தின்ன மாட்டிய சாப்பாடு கொண்டு வந்தீங்க பணஞ்சி, அலா தகுலூன் சாப்பிடுங்களே, மாலனா தந்திக்குன், ஏன் நீங்க பேசாம இருக்கிறீங்க, மாலக்கும் தந்திக்குன், ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள், லர்பம்பி யமீன் வழக்கரத்தர் அடி தின்றியா இல்லையா, அப்ப அம்பிட்டு பேருக்கு வணங்கும். அடி சில சில என்னடா இவ போய் சாப்பிடுறாரு, எவ்வளவு துணிச்சல் பாருங்கள். மக்கள் மன்றத்தில் அவ்வளவு. இப்போ ஒரு கபர் இருக்கிறது, இந்த கபருக்கு போய் அவளையா தின்ன மாட்டீங்களா, உங்களுக்கு ஊரை பத்தி அது இது எல்லாம் பூஜை வச்சிருக்கிறாங்க, தின்ன மாட்டீங்களான்னு பக்கத்துல அட்டி விடும். இப்படி தின்ன மாட்டீங்களான்னு கேட்டு என்ன அவளியா பேசவே மாட்டேங்கிறீங்க, இவ்வளவு நேரம் பேசுறோம் தானே, நீங்க புள்ள கொடுக்கறாரா நம்புறாங்களே, 2 வார்த்தை சலாம் சொல்ல மாட்டீங்களா, இப்படி கேட்கிற மாதிரி சிலைக்கு பக்கத்துல போய் இவ்வளவு தெளிவாக பேசுறார், இவ்வளவு தெளிவாக சொல்றார். பேச மாட்டியா, நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறேன் இல்லையா, வாய்த்தர அப்படின்றாரு. அந்த சிலைகள் பேசுது இல்ல, தெளிவா எடுத்து காட்டுறார். போலி நீங்க வணங்குறது கல்லி, பேசாது, மாலா யஸ்மோ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷையா, அது கேட்காதுப்பா, அதுல எதுவும் நடக்காது, இத போய் வணங்காதீங்க. அந்த மக்கள் என்ன சொன்னார்கள், எங்க இந்த அளவுக்கு வந்தாங்க, எல்லா சிலையும் உடைச்சி பெரிய சாமியை விட்டு அப்படியே ஒரு கோடாரியை வச்சுட்டு போயிட்டார், மாலை போட்டு போயிட்டார். எல்லாரும் வந்தாலும் போயிட்டார், எல்லாரும் வந்தாங்க. என்னடா இது, எங்க கடவுள் எல்லாம் செத்து போய் எல்லாத்தையும் உடைச்சு போட்டு, அப்ப கூட விவரம் கட்டவனுக்கு புரியல, பெரிய சாமி மட்டும் மிஞ்சிருக்குது. அப்ப வந்து கேட்டாங்க, இப்ராஹிம் ஒரு ஆள் சொன்னார், இது யார், மன்ஃபால் தபி ஆலியத்தின் ஆதா, இது யாருப்பா செஞ்சிருப்பா இந்த வேலைய, ஏனண்டா இப்ராஹிம் நபி தான் அன்றைக்கு ஊர்ல இருந்தாரு. பாப்பா இன்னி சக்கியும், வாப்பா எனக்கு நோய், எனக்கு உங்க கோயிலுக்கு வர இயலாது, அவருக்கு எதிர்த்து சொல்ல அளவுக்கு இருந்துச்சு, எனக்கு நோய் வாப்பா, எனக்கு நோயா இருக்கிறேன், எனக்கு அதனால வர முடியாது, அதனால
அவர் என்ன பண்ணாரு? ஊர்ல இருந்தாரு. ஊர் ஆட்கள் என்ன பண்றாங்க? மண் ஃபால்ட் பி ஆலியத்தினா ஆதா, யாருப்பா இது பண்ணிருப்பான்னு கேட்கிறாங்க. ஒரு ஆள் சொல்றாரு, உதுக்குர் இப்ராஹிம், இப்ராஹிம் இருக்கிறாரே அவர் தான் செஞ்சிருப்பாரு, அவர் தான் நமக்கு அட்டாக் பண்றவரு, அவர் தான் இதை செய்திருப்பார் என்று அவங்க சொல்றாங்க. அப்ப என்ன ஆகுது? இப்ராஹிம் நபி அவர்களை அழைக்கப்பட்டு கேட்கிறாங்க, மன் ஃபஅல்த பி ஆலியத்தினா ஹாதா யா இப்ராஹிம், இப்ராஹிமே இதை செஞ்சது யாரு? இவர் பாக்குறாரு, பூவெல்லாம் உடைஞ்சிருக்கு இல்லையா, சின்ன சின்ன கடவுளும் உடைஞ்சி பெருசு மட்டும் மிஞ்சிருக்கிறார். காலபல் கபீருகும், அதான் பெரியவர் இருக்கிறார், அதான் செஞ்சிருப்பாரு. இந்த பெரியவர் இருக்கிறார், கோவம் வந்திருக்கும், சின்னவெல்லாம் போட்டு தள்ளி போட்டு சும்மா இருக்காரு பாத்தீங்களா? உடைச்சிருந்தா எல்லாத்தையும் சேர்த்து உடைக்கணுமே. இந்த பெரியவர்கிட்ட போய் கேளுங்க, இன் காலம் என்கிட்ட பேசுறதா இருந்தா கொஞ்சம் பெருசுட்டு போய் கேளுங்க பாப்போம். அவன் சொல்றான், பேசாதன்னு உனக்கு தெரியும் தானே இப்ராஹிம், போய் கேட்க சொல்றீங்களே பேசுறதா இருந்தா அந்த சில பேசாதன்னு உனக்கு தெரியும் தானே. இவர் சொன்ன, அதைத்தாண்டா இவ்வளவு நாளா சொல்றேன், நீங்க பேசி இருக்கீங்க, அது பேசாது, அதுக்கு கேட்காது, மாலா யஸ்மோ, அது கேட்கவே கேட்காது. நீங்க போய் கொஞ்சிறீங்க பேசுறீங்க, அதுக்கு ஒண்ணு வழங்காது. அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், அந்த மக்கள் புரிந்து கொண்டார்கள். அவங்க என்ன சொன்னாங்க? சரிதானே, இவர் சொல்றது கரெக்ட் தானே, குர்ஆன் வசனம், உடனே பல்டி. ஆனா இவரா சொல்றது, இந்த பொடியன் சொல்றதா? இவன் சொல்றதை கேட்க, இவன் சொல்றது சரியன்ட்டாங்க, சொல்லி போட்ட மனசுக்கு விளங்குது. இப்ப இவன் சொல்றது கேட்கலாது. இவர் சின்ன பொடிய இன்றைக்கு வந்து புதிய கொள்கை சொல்றாரு, இவன் சொல்றது கேட்கிறதா? இல்ல இல்ல, இவரை கொண்டு போய் நெருப்புல தான் போடணும். அவன் ஏத்து கொண்டு போட்டு பல்ட்டி அடிச்சதாக திருமறை குர்ஆன் சொல்றது. அப்படியே பல்ட்டி கொண்டு போய் போடுங்க, நெருப்புன்றாங்க. இப்ராஹிம் நபி நெருப்புல போடப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்டா, இந்த இப்ராஹிம் நபி கொள்கையில் உறுதியாக நின்றார். எல்லாத்திலையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானு பார்த்தார். எப்படி பார்த்தார்? அப்படி நாமளும் இருந்தால் நாம மார்க்கத்தில் பூரணமா நுழையுங்க ஒரு தலைப்புல பேச வேண்டிய தேவையில்லை. அப்படி நாம் இல்லை, அதனால் தான் இந்த தலைப்பு பேச வேண்டிய ஒரு நிலைமை. இப்ராஹிம் நபி எப்படி ஈமான் கொண்டாரோ அப்படி நாம் ஈமான் கொள்ளவில்லை. எப்படி நாம் முஸ்லீமா இருக்கிறோம் தெரியுமா? வாப்பா பேர் அப்துல்லா, உம்மா பேர் பாத்திமா, என் பேர் இப்ராஹிம், இப்படி முஸ்லிம். அதனால தொழுக அவங்க சொன்ன மாதிரி தொழுவோம். ஏன்னா வாப்பா சொல்லி அல்லாஹ்வை நம்பினார்களே, அல்லாஹ்வை நிஜமாக ஒழுங்காக நம்பினால் நீங்க வாப்பா சொன்ன மாதிரி கேட்க மாட்டீங்க. வாப்பா சொல்லி அல்லாஹ்வை நம்புறீங்க, உம்மா சொல்லி அல்லாஹ்வை நம்புறீங்க. அவங்க எப்படி சொல்லி காட்டினாங்க? இப்ப அல்லாஹ் இருக்கிறான், இந்த மாதிரி அத்தாட்சி இருக்குது, இந்த மாதிரி சான்றுகள் இருக்குது, நீங்க பாத்தீங்களா? இப்படி நம்பினாங்களா? இப்படி நம்பினீர்களா? இல்லை. நீங்க முஸ்லிம் பிறந்த உடனே அரபு பேர் வச்சாங்க, உங்களோட பேர் வந்து அப்துல்லான்னு வச்சாங்க, உங்களோட பேர் முத்தலிஃப்னு வச்சாங்க. ஓ சரி, 5 வக்து தொழுவாங்க, ஓ தொழுவோமே, அல்லாஹ் இருக்கிற மேலண்டாங்க. ஓ அடுத்த கொஸ்டின் கேட்காம அல்லாஹ் மேலதான் இருக்கிறான். நீங்க நபிகள் நாயகம் தான் இறை தூதர், உண்மையான தூதர் நம்பண்டாங்க. ஓ நம்பிட்டாண்டீங்க. உரசி பார்த்தீங்களா? உரசி பார்த்திருந்தால், ஒழுங்காக பார்த்திருந்தால், நிஜமாக கொஸ்டின் கேட்டிருந்தால் இந்த எந்த பாவத்திலும் துணிச்சலா ஈடுபட மாட்டோம். ஏனென்றால் நாம் அரசியல்வாதிகளுக்கு பயப்பட மாட்டோம், அல்லாஹ்வுக்கு பயப்படுவோம். இன்றைக்கு எப்படி முஸ்லிம்கள், அரசியல்வாதி வந்தா ஒரு ஸ்டைல், அரசியல்வாதிக்கு முன்னாடி ஒரு நாடகம், இன்னொருத்த முன்னாடி இன்னொரு நாடகம், இப்படி ஆகுது. என்ன காரணம்? நிஜமான ஈமான் மனசுல இல்ல. நான் பெருசா எல்லாம் உதாரணம் சொல்லல.